வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் பிகினர்ஸ் கூட ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய நாட்டுக்கோழி சூப்பு குக்கரில் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாணலி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவு வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, ஒரே ஸ்பூனில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு குருமிளகு இது எடுத்து வச்சுருக்கேன். இதை லைட்டாக வாணலியில் போட்டு நம்ம ரொம்ப நேரம் இல்லைங்க, ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் இந்த ஸ்பூன் தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதே அளவு நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக பாருங்கள், அந்த வாணலி ஹீட் ஆனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வாணலியோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா காஞ்ச பிறகு இதில் 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி சூப் நல்லெண்ணெயில் செய்கிறது தாங்க சிறப்பு, அதனால் அதே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ பக்கமாக சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாமே நம்ம ஓரளவு வணக்கி விடலாம். வெங்காயம் ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க, மீடியமாக வணங்கியிருக்குந்தான் போதும். இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். காரத்துக்கு நம்ம மிளகு நிறைய சேர்த்ததுனால ஒரு பச்சை மிளகாய் போதுமானது. 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே சைஸில் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க, தக்காளி நல்லா நம்மளுக்கு குழண்டு போயிடும். அதனால் 1-2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வணங்கி வர ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் முழுக்க சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கோங்க, நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாவே கிடைக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவு வணங்கி வரட்டும். ஓரளவு அதோட பச்சை வாசம் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் மட்டும் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். ஏன்னா அது பார்த்திங்கன்னா பெரியவங்க சாப்பிடும் போது கொஞ்சம் கடைசியாக சூடான சூப்பில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிளகு அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க, அதனால் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பெரியவங்க மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் இதோடய கலந்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஒரு பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம வணக்கி வச்சுருக்கிற மசாலா, இந்த கோழி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு வணக்கி விட்டுக்கோங்க. இந்த கோழிக்கறி பெரட்டலோட கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இது நல்ல வாசனை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், மசாலா கறி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி வச்சிடலாம். இன்றைக்கி 1 கிலோ நாட்டுக்கோழி நான் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 சொம்பு அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 6லேருந்து 7 பேர்த்துக்கு 1 டம்ளர் வர அளவு சரியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கறி எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரெக்டாக கோழி முழுகிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி விசில் வச்சிடலாம். கோழி கறியை பொறுத்து நம்மளுக்கு 4 to 5 விசில் தேவைப்படுங்க. இளங்கோழியாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 விசில்லே அடுப்பு அமைச்சிடலாம். கொஞ்சம் கோழி முத்தினதாக இருக்குது, பெருசாக இருக்குன்னா 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலைகள் தூவிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி சூப் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இதே மாதிரி ஈஸியாக செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ சுவையாக வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சூப் ரொம்பவே நல்லதுங்க. நெஞ்சு சளி, காய்ச்சல், இந்த மாதிரி ஜுரம், உடம்பு வலி இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழியில் சூப்பராக சுவையாக மசாலா அரைச்சி வச்சு சூப் வச்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப ருசித்து சாப்பிடுவாங்க, உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ரெசிபீஸும் ட்ரை பண்ணுங்கள். மறந்துடாமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.